ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, K = A B D E F, L = B C D G மற்றும் M = A B C D H என்ற கணங்களுக்கு பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான். இப்போது நம்ம கொடுத்துருக்கிறதுல இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு L இன்டர்செக்ஷன் M வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். L என்னது? B C D G. சரிங்களா? இந்த இன்டர்செக்ஷனை அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு M என்னது அதை எடுத்து எழுதலாம். A B C D H. சரிங்களா? ஒன்றும் செய்யலை. L இன்டர்செக்ஷன் Mன்னு கொடுத்துருக்காங்க. Lக்கு நேராக Lோட கணத்தையும் Mக்கு நேராக Mோட கணத்தையும் எழுதியிருக்கேன். அடுத்தது இன்டர்செக்ஷன்னா ரெண்டு கணத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்புகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் என்னதுன்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாங்களா? இப்போது ரெண்டுத்துலேயும் பார்க்கலாம். B இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ பொதுவாக இருக்கிறதுனால அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது C இருக்குது, இங்கே இருக்குங்களா? இருக்குது. அப்போது எழுதியாச்சு. அடுத்தது D இருக்குது, இங்கே இருக்குது, அதனால் எழுதியாச்சு. அடுத்தது G இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் அவ்வளோதான். L இன்டர்செக்ஷன் M வந்து B C D இந்த உறுப்பு மட்டும்தான். அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னா, கணக்கில் K யூனியன் L இன்டர்செக்ஷன் Mன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. இப்போ என்ன பண்ணோம்னா, Kவோடைய கணத்தை எழுதலாம். A B D E F. இதுதான் என்னதுன்னா Kயோட கணம். சரிங்களா? அடுத்தது இப்போது யூனியன் இந்த சிம்பிள் போட்டுட்டு யூனியன் L இன்டர்செக்ஷன் M இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போது L இன்டர்செக்ஷன் வந்து B C D. இப்போ என்ன பண்ணுவோம்னா, யூனியன் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். பொதுவான உறுப்பு இருந்துச்சுன்னா மறுபடியும் எழுதாமல் ஒரு தடவை மட்டும் எழுதலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எல்லா உறுப்பையும் எழுதிக்கலாம். A B D E F எழுதியாச்சு. இப்போ அடுத்தது B எழுதும்போது இங்கே நம்ம ஏற்கனவே எழுதிட்டோமான்னு பார்க்கணும். எழுதியாச்சு, அதனால் எழுதக்கூடாது. C எழுதியிருக்கோமா? எழுதலை. அப்போது C எழுதிக்கலாம். அடுத்தது D இருக்குது, D இங்கே எழுதிட்டோம், அதனால் அதோட முடிச்சுக்கலாம். இப்போது இதுதான் வந்து என்னதுன்னா K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும் இப்போதைக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, K யூனியன் L பண்ணுங்கப்பா. இல்லை, இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னா K இன்டர்செக்ஷன் L யூனியன் M அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது போன கணக்குக்கு சொன்னது போல் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? L யூனியன் M இருக்குது. அப்போது L யூனியன் M வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். L என்னது? B C D G. இது வந்து L யூனியன் M வந்து A B C D H. சரிங்களா? இப்போது L கணத்தையும் M கணத்தையும் நான் வந்து யூனியன் போட்டு சேர்த்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரே கணமாக எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கணம் அப்படியே எழுதிக்கங்க. B C D G எழுதியாச்சு. அடுத்தது இப்போ இங்கே எழுதும்போது இந்த கணம் இந்த உறுப்பெல்லாம் மறுபடியும் முன்னாடி எழுதணுமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ இதில் இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இங்கே எழுதும்போது ஏ எழுதணுமா? இல்லை, அதனால் எழுதிக்கிட்டோம். B எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. C எழுதிட்டோம், எழுதக்கூடாது. D எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அடுத்தது H வந்து எழுதலை.
சரிங்களா? இப்போது இதுதான் வந்து என்னதுன்னா எல் யூனியன் எம். இப்போ அடுத்தது கணக்கில் நம்ம கொடுத்துருக்கிறத கண்டுபிடிக்கணும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். கேயோடைய கணம் என்னது? ஏ. கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க ABDEF. இது வந்து கேயோட கணம். இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது. அப்போது BCDGAH. சரிங்களா? இப்போது இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் பொதுவாக இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். இப்போ பார்க்கலாம். ஏ இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதக்கூடாது. பி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போது பி எழுதலாம். அடுத்தது டி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அதனால் டி எழுதிக்கிறோம். அடுத்தது இ இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதக்கூடாது. எஃப் இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ அதுவும் எழுதக்கூடாது. அப்போது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம்ங்கிறது B, D. சாரிப்பா, ஏ இங்கே இருக்குது. ஏ ரெண்டுத்துலேயும் பொதுவாக தான் இருக்குது. அப்போது ஏ முன்னாடி எழுதின மாதிரி B, D. சார், இப்போது இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ இதில் மூணாவது சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கே யூனியன் எல், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கேவையும் எல்லையும் சேர்த்து எழுதணும். அப்போது கே யூனியன் எல் ஈக்குவல் டு கேவுடைய என்னென்ன? கே வந்து ABDEF. கே வந்து ABDEF. என்னப்பா? ABDEF. ஓகே, கே எழுதிட்டோம். அடுத்தது யூனியன் போட்டு எல் எழுதணும். எல் என்னது? BCDG. BCDG. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சம்மில் இந்த ப்ராக்கெட் தனியாக, இந்த ப்ராக்கெட் தனியாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு KUL, கே எழுதிட்டோம், யூனியன் போட்டு எல் எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? யூனியன்றதுனால ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ABDEF. சரிங்களா? அடுத்தது இங்கே எழுதும்போது இங்கே இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எழுதணும். B இங்கே இருக்குது, நம்ம எழுதிட்டோம். C எழுதலை. அடுத்தது D இருக்குது, எழுதிட்டோம். G எழுதலை. சரிங்களா? கே யூனியன் எல் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கே யூனியன் எம் வந்து எழுதணும். கே வந்து இங்கே இருக்கிறது தான் ABDEF. அடுத்தது யூனியன் எம் வந்து ABCDH. ABCDH. இப்போ யூனியன்றதுனால இதை எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ABDEF எழுதிட்டோம். அடுத்தது செக் பண்ணி எழுதலாம். A எழுதிட்டோம், B எழுதிட்டோம், C எழுதலை. அடுத்தது D எழுதிட்டோம், H எழுதலை. ஸோ இப்போது கே யூனியன் எம்மும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சம்முக்கு மேலே இருக்கிறத எழுதி கண்டுபிடிக்கலாம். கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். இப்போது இதை எடுத்து எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். ABDEFCG. இது என்னதுன்னா KUL இன்டர்செக்ஷன் KUM வந்து ABDEFCH. ஓகேங்களா? ஒன்றும் பண்ணலப்பா, நம்ம கண்டுபிடிச்சதை இன்டர்செக்ஷன் போட்டு மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன்னாக்க ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் நம்ம எழுதணும். ஏ இருக்குது, ஏ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏ எழுதிட்டோம். பி இருக்குது, பி இருக்குது. அடுத்தது டி, டி. அடுத்தது இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது. அடுத்தது எஃப் இருக்குது, சி இருக்குது.
ஜி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் அதை எழுதக்கூடாது. இப்போ இது என்னதுன்னா கேயூஎல் இன்டர்செக்ஷன் கேயூஎம்ங்கிறது. இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவும் போல் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தனியாக இதை தனியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் யூனியன் பண்ணி சேர்த்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கே இன்டர்செக்ஷன் எல் வந்து கண்டுபிடிக்கலாம். கே வந்து இங்கே எழுதியிருக்கோம். கே ஏ பி டி இ எஃப் இதுதான் வந்து கே இன்டர்செக்ஷன். எல் வந்து பி சி டி ஜி. இது ஒன்றும் இல்லைப்பா, கணக்கில் இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன் போட்டு எழுதியிருக்கேன். இப்போது இன்டர்செக்ஷன்றதுனால ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும் நம்ம எழுதணும். ஏ இங்கே இருக்குது, இங்கே இல்லை, எழுதக்கூடாது. பி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்போது பி எழுதிக்கலாம். டி இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். இ இருக்குது, இங்கே இல்லை. எஃப் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போது இது மட்டும்தான். கே இன்டர்செக்ஷன் எல்லுங்கிறது பி கமா டி மட்டும் தான். அடுத்தது கே இன்டர்செக்ஷன் எம். கே இன்டர்செக்ஷன் எம் வந்து எப்படி எழுதணும்னா கேயோடைய கணத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஏபிடிஇ எஃப் எழுதிட்டு இன்டர்செக்ஷன் எம்முக்கு இங்கே இருப்பாங்க ஏ பி சி டி ஹெச் கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் எம்எம் எழுதியிருப்போம். இப்போது இன்டர்செக்ஷன்றதுனால பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதலாம். அடுத்தது என்ன எழுதணும்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்காது. ஏ இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது, இ இல்லை, எஃப்பும் இல்லை, அப்போது இது 3 தான். சரிங்களா? இப்போது கணக்கில் கொடுத்துருக்கத நம்ம எழுதலாம். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இதையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ எழுதுனா என்ன வரும்? பி டி. ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுதியாச்சு. அடுத்தது யூனியன் போட்டு இதை எழுதுகிறோம். ஏ பி டி. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இந்த பி இருக்கும், டி இருக்கும், இதில் வந்து ஏ, மீதி அந்த பிடியும் எழுதியாச்சு, அதனால் அதை எழுதும். இப்போது இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? 4ன்னு வச்சுக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா பங்கீட்டு விதிகளை வந்து நம்ம சரிபார்க்க சொல்லியிருக்காங்க நம்மளை. சரிங்களா? பங்கீட்டு விதிகள் அப்படிங்கிறது